நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. திமுக எப்படின்னா, தன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அவனை தன்னோட சேர்த்து சுதந்திரமா அப்படியே நடமாட விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை சாப்பிட்றது. இது திமுகவுடைய ஸ்டைல். புரியுதுங்களா? ஆனால் பொறுமையாக சாப்பிடுவாங்க. கமலை சீக்கிரம் சாப்பிட்டாங்க. ஒரு உலக நாயகன் அவருக்கு நீங்கள் இவ்வளோ ஒரு சர்வ சாதாரணமாக அவருக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க. அதுவும் உதயசூரியனில் நில்லுன்னா அவரு பாவம் அப்படின்னு நாயகன் அழுகுறா மாதிரி நேற்று அவருக்கு அப்படியே மந்திரிச்சு விட்டா மாதிரி ஆயிட்டார். அவரு அரசியல் வந்த டே 1ல இருந்து நிம்மதியே இல்லாத இருக்கிற ஒரு தலைவர் யாருன்னா அது பாவம் விஜயா தான் இருக்கும். நிம்மதியே கிடையாது. அவர் அரசியலுக்கு வந்த டே 1ல இருந்து அவருக்கு நிம்மதியே இல்லை. கொஞ்சம் கூட அவருக்கு ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை, மன உளைச்சலை இவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் வராங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க, அவருக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்துறாங்கன்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட அவர்கிட்ட நான் பேசினேன். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதா தான் சொன்னார். இன்னும் நிறைய பேர் இணைய போறாங்க அந்த கட்சியில. தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் நிறைய பேர் இணைய போறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில பெரும்பாலான, அதாவது 90% தொண்டர்கள் திமுக கூட்டணியை விரும்பல. எவனோ சீட்டு கிடைக்கும் போது பாரு, எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் போது பாரு, அவன் தான் இந்த திமுக கூட்டணி விரும்புறானே தவிர 90% பேர் விரும்பல, தொண்டை விரும்பல. காங்கிரஸ் அதாவது நீர்பொத்து நெருப்பா அவங்களுக்குள்ள பகை இருக்குது. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் திமுக கழட்டி விடுதோ இல்லையோ, திமுக காங்கிரஸை கழட்டி விட தயாராயிடுச்சு. திமுக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பிஜேபி கூட்டணியை நோக்கி போகுது. நீங்க ஒன்னா பாருங்க, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கும். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று காலையிலேருந்தே ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. நம்ம விசிகா, நம்ம திமுகவில் தொகுதி பங்கீடு கொடுத்துட்டு இருந்தாங்க. விசிகா அவர்களுக்கு ஒரு 6 சீட்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் காலையிலேயே தேவைக்கா சைட்லேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் தான். அது அப்படியே கிளம்பி போணுச்சு. விசிகாவுக்கு 8 தொகுதி பேசி முடிச்சிட்டாங்க. பேசி முடித்த கையோட தேமுதிக அடுத்தது 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இவங்க கூட்டணியில் கூடவே இருந்தவங்களுக்கு அவங்க 2 இலக்கம் கேட்கும்போது அவங்களுக்கு 8 சீட்டும் தரதும், இப்போ அதுவும் 0.5 நாளும் 47% வச்சுருக்கவங்களுக்கு 10 சீட்டு தரதை இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது உண்மையிலே அதிர்ச்சி தான். விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பத்திலிருந்து திமுகவோட பயணிக்கிறாங்க. திருமாவளவன் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக எவ்வளவோ அடக்குமுறைகளும் அநீதிகளும் நடந்தாலும் ஒரு கூட்டணி தர்மத்திற்காக அத்தனையும் பொறுத்து அவர் அந்த கூட்டணியில் பயணிக்கிறார். எவ்வளவோ பிரச்சனை நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக. இந்த நாங்குநேரி சம்பவம், இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை. இந்த வெங்கை வயல் சம்பவத்து உட்பட சொல்ல முடியாத பிரச்சனை தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துன்னு போகல. விடுதலை சிறுத்தைகள் பெருசாக எடுத்துன்னு போகலன்னா நம்ம கூட்டணியில் இருக்கிறோமே, நம்ம எப்படி எதிர்த்து போகிறதுன்னு அப்பளவும் பல்ல கட்சிக்குன்னு அவர் வேதனையாக அவர் பயணிக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு. நாம் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நமக்கு முக்கியத்துவமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார். எங்களுக்கெல்லாம் உண்மையிலே உள்ளபடியே வேதனை தான். ஏன்னா இவ்வளோ காலம் திருமாவளவன் இவ்வளோ காலம் அவர் அரசியலில் பயணிச்சுன்னு வராரு. 25 சீட்டு நின்றுக்கிறாரு. மக்கள் நல கூட்டணியில் 25 சீட்டு நினைக்கிறாரு. திமுக 10 சீட்டில் நின்றுக்கிறார். அம்மாவே 9 சீட்டு கொடுத்துருக்காங்க. புரட்சத்தில் அம்மாவே 9 கொடுத்துருக்காங்க, திமுக 10 கொடுத்துருக்காங்க. இவ்வளோலாம் வாங்கியிருக்கிறார் அவர். இந்த முறை அவர் இரட்டை இலக்கில் சீட்டு ஒரு மேல் சபை எம்பின்னு அவர் கேட்டு, இவர் கேட்ட இரட்டை இலை சீட்டும் மேல் சபை எம்பியும் அங்க போய் கொடுத்துட்டாங்க. விஜயகாந்த் தேமுதிக போயிடுச்சு, தவிர இவருக்கு கிடைக்கல. இவருக்கு இந்த 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ, எந்த 8ல இப்போ நீ இருக்கிற தெரிஞ்சுக்கணும் ஒரு பாட்டு வருது. அந்த மாதிரி இவருக்கு 8 கொடுத்துருக்காங்க. அந்த 8லையும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வேதனை. 6 ரிசர்வ், 2 தான் ஜெனரல். ஆமா, நீ மற்ற கட்சிக்கு இத்தனை கட்சிக்கு சீட்டு ஒதுக்குற, காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு ஒதுக்குற, தேமுதிக சீட்டு ஒதுக்குற, இன்னும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சிக்கும் சீட்டு ஒதுக்குற. ஆனா எந்த கட்சிக்குமே இத்தனை ரிசர்வ் இத்தனை ஜெனரல் சொல்லலையே. ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இத்தனை ரிசர்வ் இத்தனை ஜெனரல் சொல்ற? இது ஒரு நவீன தீண்டாமையா இருக்குது அப்படின்னா அரசியல் பார்வையாளர்கள் எல்லாமே கருதுறாங்க. இது என்ன ஒரு நவீன தீண்டாமை? அது என்ன 6 ரிசர்வ்னு எதுக்கு சொல்றது? 2 ஜெனரல் 6 ரிசர்வ்னு எதுக்கு சொல்றது?
அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு வந்து திருமாவளவனுக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய வருத்தம் அவருக்கு இருக்குது. இந்த அளவுக்கு நம்மள செய்றாங்க. இப்போ அவர் இரட்டை இலக்கில் அவர் சீட்டு பெறணும்னா அடுத்த தேர்தல் வரையில் அவர் காத்துக்கணும். இன்னும் 5 ஆண்டுகள், புரியுதுங்களா? இப்படியே ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் போகுது. எப்போதான் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு ஒரு அரசியல் அங்கீகாரம், ஒரு அதிகாரம் கிடைக்கும்? என்னைக்கு தான் அவங்க வந்து வருவாங்க? புரியுதுங்களா? திமிரி எழு, திருப்பி அடி, அடங்க மறு, அத்து மீறு அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி இன்னைக்கு அடங்கி இரு, அடிமையா போ அப்படின்ற நிலைமைக்கு மாறி போயிருக்குதே. இதுக்கு என்ன காரணம்? இல்லை சார், இப்போ தாவேக்கா வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, அதாவது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கான அந்த அடிப்படை இதுலேயே வந்து ஆட்சியில் பங்கு நம்ம இருக்கணுன்றது தான் விசிகாவோட கொள்கையாகவே இருக்குதுன்றப்போ, இவங்க முதல்ல அங்கே போகாதது ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ் முதல்ல அங்கே போயிருந்தா இவங்களும் பின்னாடி வந்திருக்காது வாய்ப்பு இருக்கு. அது தெளிவாகவே விஜய் சொல்லிட்டாரு, கல்லாப்பேட்டி கூட்டணிட்டார். அப்படி கல்லாப்பேட்டி கூட்டணி இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் எதையும் எதிர்பார்க்கல, எந்த பணமும் நாங்கள் வாங்கலை அப்படின்னா உங்களோட உரிமை கட்டி நீங்கள் போராடி வரலாமே. ஏங்க தேமுதிக நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியா? எத்தனை முறை அவங்க பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க? ஆமா, கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் பேசிட்டு இருந்தாங்க. பிஜேபியோட அவங்க பல முறை கூட்டணி வச்சிருக்காங்க. 2014 எல்லாரும் மோடி எதிர்த்து நின்னப்போ மோடியோட கூட்டணி வச்சது தேமுதிக தான் 2014. சரிங்களா? தொடர்ந்து அவங்க பல சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஏடிஎம் கூட அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. இங்க பேசி அங்க பேசி அங்க பேசி இங்க பேசி ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க இது ஒரு வேலையாவே செஞ்சிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து இதையே ஒரு வேலையா செஞ்சிருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு நம்பிக்கை இல்லாதவர், அந்த அம்மா ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க, அரசியல்ல ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட் பேங்க் இருக்குதா, தேமுதிக ஓட் பேங்க் இருக்குதானா? விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கும், அவருக்கு இருக்கும். தேமுதிக என்ன ஓட் பேங்க் இருக்குது? அவங்க என்ன ப்ரூவ் பண்ணாங்க? மக்கள் நல கூட்டணியில எல்லாமே ஒரே யுக்ல தான் இவங்க எல்லாம் வந்து ஓட் பேங்க் வாங்கியிருக்கிறாங்க, வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் சார் புரியல. இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா, ஓ அது நாயுடு கூட்டணியா? அப்படிதான் தோணுது. அது நாயுடு கூட்டணியா அப்படின்ற அளவுக்கு இவங்க 10 கொடுத்துட்டாங்களா அந்த அம்மாவுக்கு? ஒரு மேல் சபை எம்பு கொடுத்து 10 கொடுக்குற அளவுக்கு தேமுதிக அவ்வளவு பெரிய கட்சி இல்லையே. அப்போ நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை போட்டு மிதிக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலும் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து விடக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கிறீங்க. அப்படின்னு பார்த்தா மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டே இல்லன்ட்டாங்களே, நாங்க போட்டு போடலன்ட்டாங்களே. அதுதான் சார் 2% ஓட்டு வச்சிருக்காங்க. எப்படின்னா திமுக எப்படின்னா தன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அவனை தன்னோட சேர்த்து சுதந்திரமா அப்படியே நடமாட விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை சாப்பிட்றது. இது திமுகவுடைய ஸ்டைல், புரியுதுங்களா? ஆனா பொறுமையா சாப்பிடுவாங்க. கமலை சீக்கிரம் சாப்பிட்டாங்க. மற்ற கட்சியெல்லாம் பொறுமையா சாப்பிடுவாங்க. இப்போ திருமாவளவன் இருக்கிறாருன்னா அவரை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்றாங்க. வைகோவை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்றாங்க. கம்யூனிஸ்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் மக்கள் நல கூட்டணி வச்சு திமுக ஆட்சிக்கு வரத தடுத்தவங்க. அதை தடுத்ததாலதான் முதலமைச்சரா இல்லாம கருணாநிதி மரணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இல்லைன்னா ஒரு முதலமைச்சராக போயிருப்பாரு. முதலமைச்சரா இல்லாத பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரா போனாரு, புரட்சித் தலைவர் முதலமைச்சரா போனாரு, அம்மா முதலமைச்சரா போனாங்க. ஆனா கருணாநிதி மட்டும் முதலமைச்சரா போல. சரிங்களா? அதுக்கு மக்கள் நல கூட்டணி தான் காரணம்ன்றது அவங்க உணர்றாங்களா தெரியல. இவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டாங்க. கமலுக்கு உண்மையிலே அநியாயம். அவருக்கு ஒரு மேல் சபை எம்பி இவங்க கொடுத்தாங்க. இளையராஜாக்கு மேல் சபை எம்பி கொடுத்தாங்க, தெண்டுல்கருக்கு கொடுத்துருக்குறாங்க, இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு உலக நாயகன் அவருக்கு வந்து நீங்க வந்து இவ்வளோ ஒரு சர்வ சாதாரணமா அவருக்கு வந்து 2 சீட்டு கொடுக்குறாங்க. அதுவும் உதயசூரியன்ல நில்லுன்னா அவரு பாவம் அப்படின்னு நாயகன் அழுகுறா மாதிரி நேத்து வந்து அவருக்கு அப்படியே மந்திரிச்சு விட்டா மாதிரி ஆயிட்டாரு. அவரு காரை விட்டு இறங்குறாரு. நாங்க கூட ஏதோ சீட்டு தான் வாங்க போறாரு பொழுது, ஏதோ கையெழுத்தாக போகுதுன்னு சொன்னா அவர் பேசுறது அவருக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் புரியாது, வேற விஷயம். அப்புறம் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சு நிலைமை? பாவம் ராத்திரிலாம் தூங்கிருக்க மாட்டார் சார். அவரு போய் நைட்டெல்லாம் தூங்காத வாழ்வே மாயும் இந்த வாழ்வே மாயும்னு பாட்டு பாடியிருப்பார். நைட்டெல்லாம் பாடியிருப்பார் அவர். தாச்சோடு வந்தது அப்படின்னு ஃபுல்லா பாடியிருப்பார் அவர். பாருங்க அவர் சூழ்நிலை பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு அவ்வளோ பெரிய ஒரு உச்சபட்ச ஒரு நடிகர். அந்த அம்மாவுக்கு வந்து நீங்க வந்து தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க. ஒரு அந்த கொங்கு நாடு கட்சி கூட 2 கொடுக்குறீங்க. ஆமா, இவருக்கு வந்து 2 கொடுத்து அந்த 2 உதயசூரியன்ல நில்லுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் அவருக்கு. கமலஹாசன் இந்த வயசுல இதுக்கு எதுக்கு அரசியல்? இதுக்கு தான் நல்ல வேலை ரஜினி கட்சி ஆரம்பிச்சு வரல. இந்த மாதிரிலாம் நம்ம கேவலப்படுவோம்னா ஒரு ரஜினிகாந்த் வரல. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு வயசு இருக்கும்போது காலம் இருக்கும்போது வந்திருக்கணும் சார். காலம் போன காலத்துல வந்து என்னை ஏத்துக்க நான் எப்படி ஏத்துக்க முடியும்?
சிவாஜி தன் வாழ்நாள் முழுதும் உச்சத்தில் இருக்கும்போது, எம்ஜிஆரா சிவாஜியா தான் உச்சத்தில் இருக்கும்போது காங்கிரஸுக்காகவே தன் வாழ்நாளை பூரா அர்ப்பணிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து நான் தமிழக முன்னேற்ற முன்னணி ஆரம்பிச்சா உன்னை யார் ஆதரிப்பா? உச்சத்தில் இருக்கும்போது சிவாஜி வரல, உச்சத்தில் இருக்கும்போது கமல் வரல. புரியுதுங்களா? உச்சத்தில் இருக்கும்போது கமல் வரல. இதுதான் இவங்க பண்ண தப்பு. இப்போ வந்து நீ வந்து பேசணும், என்ன பண்ண முடியும்? பாவம், அவருக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு கமலுக்கு ரொம்ப உண்மையில வருத்தம். இல்ல அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி அவரு கூட வெளியில வந்துட்டாரு, 2 சீட்டு கேட்டுட்டு இருந்தாரு, முடியலன்னு சொல்லி வெளில வந்துட்டாரு. அவர் பாருங்க 2 சீட்டு கேட்டாரு, முடியலன்னு வெளியே வந்துட்டாரு. கமலை விட அவர் மனசுதான். கமல் சீட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் அறிவாலயத்தில் நான் அடிமையா இருப்பேன், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், புரியுதா? அதாவது சுயநலம் இல்லாத என் கட்சிக்காரர்கள் இருக்கணும், ஆனா நான் மட்டும் சுயநலமா ஒரு எம்பி வாங்கிக்குவேன், நான் மட்டும் மேல் சபை வாங்கிக்குவேன், உங்களுக்கெல்லாம் கிடைச்சா என்ன கிடைக்கலாம். அந்த புத்தி ஆரம்பத்துல இருந்து இருக்குது பாரு தாளுக்கு. புரியுதுங்களா? தன்னோட இருக்கிறோன்னு ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைக்கணும்ல. நீ மட்டும் எம்பி வாங்கிக்கணும், அதையும் ராஜினாமா பண்ணு, அந்த எம்பி ராஜினாமா பண்ணு. இல்ல விவரமா தப்பிச்சிட்டாருன்னு சொல்லலாமா சார் அவர்கள்? அதெல்லாம் கிடையாது. இல்ல விஜய் எந்த தொகுதியில வந்து போட்டி போடுறாரோ அந்த இடத்துல இவரையும் வச்சு முடிச்சு விடலாம்னு ஐடியா இருக்கலாம். அப்படி பண்ணி மூத்த விட்டு போறாங்க. ஆனா உதயசூரி சின்னம் தானே சொல்றாங்க இவருக்கு. கமலுக்கு ரொம்ப அவமானம் உதயசூரி சின்னம் போது. இப்ப தாவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லும் போது அவர் வேல்முருகன் கௌரவமா நான் புறக்கணிக்கிறேன், அந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன்ட்டார். அது ஒரு கெத்து. ஆனா இவரு நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன், ஆனா எந்த விதமான நிபந்தனை இல்லாத திமுகவை ஆதரிக்கிறேன். அப்போ வேல்முருகனை விட கமலை விட வேல்முருகன் மேல், ஆனா வைகோவை விட கமல் வேல். அவ்வளவு ஒரு மானங்கட்டவங்க மறந்து வைகோ அந்த ஒரே ஒரு சீட்டு வாங்கிக்கணும், ஒரே ஒரு சீட்டு, ஒரு பெரிய மனுஷன் ஒரு அசிங்கமா இல்ல, ஒரே ஒரு சீட்டு வாங்கிக்கணும். வைகோ நிக்கிறாரு பாருங்க, 3 சீட்டு உதயசூரியன், 1 மட்டும் சுற்றலாம். அதை விட கமல் மேல். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஆறுதல் சொல்லி ஆடிக்கணும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு இவங்க ஆறுதல் சாட்டிக்கணும். இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்க வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வந்து என்னத்துக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதற்கட்ட அந்த வேட்பாளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இந்த தடவை வந்து இலவசம். போன தடவை 3 சிலிண்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த தடவை வந்து ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து இலவசம். இந்த இலவசங்கள் எப்படி நம்ம பார்க்கலாம் சார்? இதை இல்லை, இலவசங்கள் கொடுக்கறது தப்பு, அதுக்குன்னு இலவசம் இல்லாமையும் செய்ய முடியாது. அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்காக எதனா ஒன்று செய்யணும். இந்த ஃப்ரிட்ஜு கிரிட்ஜெல்லாம் சும்மா சார், பழனிசாமி நடக்காத கல்யாணத்துக்கு நாயனை வாசிக்கிறார் சார், அவர் வரப்போகிறது இல்லை. அப்புறம் எதுக்கு ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டர்னு ஒரு சொல்லுங்கிறது? ஏற்கனவே அந்த அம்மா வந்து மிக்சி ஃபேன் கொடுத்தாங்க, அது யார் வீட்டிலனா இருக்குதா? இல்ல, இப்போ இல்ல, யார் வீட்லையும் இன்னைக்கு கிடையாது. அது வந்து ஒரு பல கோடி ரூபாய் அதில் பிரச்சனை ஆச்சு, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, வேஸ்ட். அது பல கோடி ரூபாய் ஊழல் நடத்துக்கு தான் வாய்ப்பாச்சு. அதே மாதிரி கலைஞர் வந்து கலர் டிவி கொடுத்தார், கலைஞர் டிவி, அதுவும் வேஸ்ட் ஆகி போய் அதுவும் பல கோடி ரூபாய், அது நஷ்டம். இப்போ இந்த ஃப்ரிட்ஜுனாலும் அதுவும் தரம் இல்லாத பல கோடி ரூபாய் நஷ்டம். இவர் எடப்பாடி பழனிசாமி வரப்போறது இல்லை, வராததுக்கு ஒரு சும்மானா சொல்றாரு, நான் வந்தா இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி இவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை இவர் வந்து நடைமுறைப்படுத்தல. அந்த அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை இவர் முதலமைச்சராக இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி செய்யல, சரிங்களா? அப்புறம் அந்த லேப்டாப்பும் இவர் சரியா கொடுக்கல. இவர் வந்து அம்மா கொண்டு வந்த திட்டங்களையும் இவர் வந்து எதையும் சரி வரல. அதனாலதான் மக்கள் மத்தியில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. இதெல்லாம் சும்மா, இது வராததுக்கு எதுக்கு அவங்கள பத்தி பேசினோம். அடுத்து தாவேக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து முதற்கட்ட அந்த அனைத்து வேட்பாளரும் அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். 27ஆம் தேதி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு 20 நாள் தான் இந்த தேர்தல் பிரச்சாரமே இருக்கு அப்படின்றப்போ இது எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற ஒரு இல்ல, அவங்க எல்லாத்துலயும் தெளிவா இருக்கிறாங்க. தளபதியை பொறுத்தவரை எல்லாத்தையும் தெளிவா இருக்கிறார். 234 வேட்பாளர்களும் ஏதோ அறிவிக்க போறதா, நாளைக்கு நாளை மறுநாள் மாமல்லபுரத்தில் நிகழ்ச்சி நான் கேள்விப்பட்டேன், அறிவிக்க போறதா இது பண்றாங்க. அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறார். வேட்பாளர் அறிவிக்க போறாரு, வேட்பாளர் அறிவிச்சுட்டு களத்துக்கு போறாங்க, மக்களை சக்திக்கு போறாங்க. போதும், 20 நாள் இருக்குது, அதை தான் அவர் கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் போலீஸை வச்சு பெரிய இடையூறுலாம் கொடுத்தாங்க. 20 நாள் வரப்போறாரு, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் போறதா தான் சொல்றாங்க. சூறாவளி பிரச்சாரம் அவங்க வந்து செங்கோட்டையன் வந்து ரூட் போட்டுருக்கிறதா சொல்றாங்க. அவர் தமிழ்நாடு முழுவதும் போறாரு, வாக்காளர்களை சந்திக்க போறாரு, மாற்றம் வேணும்னு கேட்க போறாரு, சரிங்களா? இந்த 234 வேட்பாளர்கள்னா அவங்க போய் விஜய் என்னெல்லாம் செய்யறோம்னு சொல்லியிருக்கிறார் ஆட்சிக்கு வந்தா அப்படின்றதையும், இந்த ஆட்சி திமுக அதிமுக இவர்களோட ஆட்சி இருக்கும்போது மக்கள் என்னெல்லாம் கஷ்டங்கள் பட்டாங்களோ அதை போய் மக்கள்கிட்ட இவங்க சொல்ல போறாங்க. இதெல்லாம் சொல்லும் போது மக்கள் முடிவு செய்ய போறாங்க. ஆல்ரெடி மக்கள் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேணும் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கள நிலவரமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு புறா ஒரு மாற்றம் வேணும். திமுக அதிமுக மாறி 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 இவங்க வாழ்ந்தது போதும். இவர் மேல அவர் பழி சொல்றதும், அவர் மேல இவர் பழி சொல்றதும், யாராலும் இதை வந்து ஏத்துக்க முடியல, ஜீரணிச்சுக்க முடியல. இப்ப கூட ஒண்ணு பாருங்க, இந்த தூத்துக்குடியில சாத்தான்குளம் சம்பவம். இந்த சாத்தான்குளம் சம்பவத்துல அப்பா மகன் அவங்கள வந்து கொண்டுட்டாங்க.
அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துக்குது. என்ன தீர்ப்பு வந்துக்குதுன்னா 9 போலீஸாரும் குற்றவாளிகள் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை விவரத்தை வர 30ஆம் தேதி அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த அந்த தந்தை மகன் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த அந்த இது கொரோனா நேரத்தில் ஒரு கடையை மூட சொல்லி போலீஸார் சொன்னா தோ மூடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப போலீஸ் சொல்லும்போது இவங்க கடையை மூடல, செல்போன் கடை. ஏன் இன்னமும் மூடல? அப்போ என் மேல உனக்கு மரியாதை இல்லையான்னு சொல்லி அப்பாவியும் புள்ளியும் காவல் நிலையத்துக்கு வர வச்சு என்னடா அவங்களுக்குன்னா அவ்வளோ திமிரான்னு கேட்டு நான் மூட சொல்லி நீ மூடலையான்னு சொல்லி அவனுங்களை போட்டு அவங்க அப்பாவை புள்ளிய 2 பேரும் அடிச்சு சித்திரவதை பண்ணி அதுலயும் அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது மாப்பிள்ள இவனை அடிச்சு நம்ம பழகிக்குவோம், அது கூட நீதிமன்ற தீர்ப்புல வருது. இவங்களை அடிச்சு நம்ம பழகிக்குவோம், எப்படி அடிக்கிறதுன்னு அடிச்சு 64 வயசு அப்பன் 30 வயசு மகன் தான் பாசமா வளர்த்த புள்ள, கொஞ்சம் சீராட்டி வளர்த்த புள்ள ஒரு எறும்பு கட்சா கூட ஓடி போய் தடுக்கிற அந்த அப்பன் தன் கண்ணு முன்னாலேயே மரண வலிய புள்ள அந்த உதவாங்க அனுபவிக்கும் போது அந்த கொடுமையை அவங்க அப்பா அனுபவிச்சான். வயதான தந்தை தான் கண்ணு முன்னாடி மரண வழியில அவஸ்தைப்படுறாரு, இவ்வளோ உதப்படுறாரு அப்படின்ற கொடுமையை புள்ள அனுபவிச்சான். 2 பேரும் செத்தே போனாங்க. இந்த கொடுமை நடந்தது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது. அதை எதிர்த்து சிபிஐ வழக்கு கேட்டார் ஸ்டாலின். சிபிஐ வழக்கில் உண்மை குற்றவாளிகள்லாம் வெளியே வந்தாங்க. 9 போலீசார குற்றவாளிகள் நீதிமன்றம் சொல்லி இருக்குது. சரிங்களா? இந்த கொடுமை நடந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில. சரி, திமுக ஆட்சியில் என்ன நடந்தது? கடற்கரையில் குதிரை ஓட்டி போயிடுச்சுங்கிற ஒரு பையன் நம்ம மெரினா பீச்சில் சந்தேகத்தில் குச்சின்னு போய் இந்த செக்ரட்டரியேட் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையனை வச்சு அவனை அடின்னு அடிச்சு அந்த பையனை மறுநாளுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஸ்டாலின் சட்டமன்றத்தில் சொன்னாரு டிஃபன் சாப் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டவனு வயிறு நோதுனா வாமிட் பண்ணா, உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனாங்க, செத்து போயிட்டான்னு. ஆனா போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த பையனுடைய உடம்புல 13 இடத்துல காயம் இருப்பது நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் போலீசார் அடிச்சு கொண்டாங்கன்ற செய்தி வந்தது. இப்போ கூட ஒரு போலீசார் அடிச்சு ஒரு நகை திருட்டுதுல நம்ம பார்த்தோமே. ஆமா, மானாமதுரை. ஆமா, ஒரு நம்ம பார்த்தல அந்த பையன் ஆகாஷ் மட்டும் கிடையாது, இன்னொரு பையன் ஒரு நகை திருட்டுக்காக. ஆமா சார், அவனை அடிச்சு கொண்டாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் ஆகாஷ். சரிங்களா? திருப்பவனத்துல அந்த அஜித்குமார் காவலாளி, அவன் நகையே திருடல, அது போலி நகை திருட்டு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஆனா அந்த பையனை அடிச்சு அவன் கண்ணில் மிளகாத்தூளை கொட்டி, அவன் வாயில மிளகாத்தூள் கொட்டி, மிளகாத்தூள் எடுத்து அவனோட ஆண் உறுப்புல போட்டு தடவி அவனை சித்திரவதை பண்ணி கோவில்லையே கொண்டாங்கல்ல. இதெல்லாம் கொடுமை நடந்து திமுக ஆட்சியில. ஆக 2 பேர் ஆட்சியிலையும் அப்பாவிகள் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 ஆட்சிகளிலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருந்திருக்கு. 2 பேர் ஆட்சியிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவருடைய ஆட்சியிலும் இளம் பெண்களும் சிறுமிகளும் கற்பழிக்கப்பட்டுக்கிறாங்க. இவருடைய ஆட்சியிலும் ஸ்டாலின் ஆட்சியிலும் அது நடந்திருக்குது. புரியுதுங்களா? ஆக இவருக்கு அவர் சலைத்தவர் அல்ல, அவருக்கு இவர் சலைத்தவர் அல்ல. ஆனா மேல மேல 2 பேருமே குற்றச்சாட்டு சொல்லிக்குவாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போவாங்க. புரியுதுங்களா? இவங்க ரெண்டு ஆட்சியும் வீழ்த்தணும்ன்றது தான் மக்களுடைய எண்ணமா இன்னைக்கு இருக்குது. அதுதான் நடக்கும், அதுதான் நடக்க போகுது. வர தேர்தல் அதுதான் நடக்க போகுது. பொதுமக்களை பொறுத்தவரையில ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த முறை தாவேகா தான் வெற்றி பெறும். அதுதான் நாங்கள் சொல்லின்னு வரோம் ஒரு அரசியல் விமர்சகரா. இல்லை சார், என்னன்னா இப்போ நிறைய அந்த திருமுனை கூட்டங்கள் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்காங்க, அங்கங்கே எல்லா ஊர்லேயும் போட்டுட்டு தான் இருக்காங்கன்றதை தாண்டி எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த தலைவர் பேசினா மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் போய் ஓரளவு ரீச் ஆகுது. இந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எப்படி அவர் போய் ரீச் பண்ண போறாருன்ற ஒரு கேள்வி. அதுதான் அந்த பிரேக் வந்து திமுக அவருக்கு ஏற்படுத்துச்சு. திமுக அவருக்கு ஏற்படுத்துச்சு. அவங்க எதனா இன்னைக்கு நவீன காலத்துல எவ்வளவு ஏவை அது இதெல்லாம் வந்துக்குதுல, அந்த மாதிரி விஞ்ஞான முறையில் அவங்க ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. வேற வழி கிடையாது. அவருக்கு டைம் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாரு, ஆனா அவருக்கு டைம் இல்லைல்ல. அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கன்றதான் நமக்கு தான் தெரியுமே. ஏன்னா அந்த கரூர் அந்த இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னா இன்னும் தமிழ்நாடு பூரா போயிட்டு இருப்பாங்க. ஆமா, அது போகலன்றப்போ அது ஒரு டவுன்ஃபாலா நம்ம அவங்க என்னங்க அதுதானே. இவர் அந்த மாதிரி தமிழ்நாடு பூரா போயிடக்கூடாதுன்னு கரூர் அந்த பிரச்சனையே நடக்குது. நம்ம சிசிஎம் செந்தில் பாலாஜி வச்சு அந்த வேலையை அவங்க பண்ணாங்க. புரியுதுங்களா? அந்த சம்பவம் நடந்ததால தானே இவர் முடக்கப்பட்டார். அதுக்கப்புறம் தானே இவரால் வந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் சிபிஐ வழக்கு அது இதுன்னு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் பல நெருக்கடிகள் வந்தது. இவ்வளத்தையும் அதாவது அரசியல் வந்த டே 1ல இருந்து நிம்மதியே இல்லாத இருக்கிற ஒரு தலைவர் யாருன்னா அது பாவம் விஜயா தான் இருக்கும். நிம்மதியே கிடையாது அவருக்கு. அவர் அரசியலுக்கு வந்த டே 1ல இருந்து அவருக்கு நிம்மதியே இல்லை. கொஞ்சம் கூட அவருக்கு ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை, மன உளைச்சலை இவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் வராங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க, அவருக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்துறாங்கன்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் அப்படியே கடந்து போகும், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவங்க தாவேகா சார் தரப்புல இருந்து தேர்தல் அறிக்கை இந்த மாதிரி இருக்கும்னு நம்ம, ஏன்னா இலவசங்கள் வந்து மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாருன்னு தான் நிறைய மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுக்கும் போட்டிருக்காங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல வர
ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா இலவசங்கள் வேண்டாம் எங்களுக்கு, எங்களுக்கு சரியான மருத்துவமும் சரியான கல்வி எங்களுக்கு கொடுத்தாலே போதும், எதுக்கு எங்களுக்கு இலவசன்றதெல்லாம் நிறையா பேர் பேசியிருந்தாங்க. அப்படியுமே பார்த்தீங்கன்னா முதல் கட்ட அந்த மகளிர் தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 அது இலவசம் கிடையாதுப்பா. ஆமா, இல்ல அது இலவசங்கள் கிடையாது, அது உரிமைத்தொகை. ஒரு டெவலப்பா வரணும். ஏன்னா இவங்க அந்த லட்சணத்துல தமிழ்நாடு மக்களை விட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சொல்லணும்னா துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறாங்க. அந்த லட்சத்துல தான் தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப இப்பெல்லாம் இந்த சிலிண்டர் பிரச்சனையால இன்னும் பெரிய பிரச்சனை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஒரு விதமா பயத்தோட வாழ்ந்துக்கிறாங்க. அதுல பிரதமரே சொல்லிட்டார், கொரோனா நேரம் மாதிரி ஒரு நேரம் வரப்போது, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு பிரதமரே சொல்லும் போது, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்போது சிலிண்டர் மட்டும் இல்ல, பெட்ரோல் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது போக்குவரத்து ரோட்ல இருக்காது. சொல்ல முடியாது. அரசாங்கமே போக்குவரத்தை தடை செஞ்சிடலாம். நீ போக்குவரத்து அனுமதிச்சாதானே நீ போய் கியூல நிப்ப. இப்ப இருக்கிற பெட்ரோலோ டீசலோ வந்து அத்தியாவசிய தேவைக்கு தேவைப்படும். அத்தியாவசிய தேவைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அத்தியாவசியத்துக்கு தேவைன்னும் போது, ஒரு மிலிட்டரி ராணுவத்துக்கெல்லாம் அது தேவைன்னும் போது இந்த பொது போக்குவரத்து கூட நிறுத்தலாம். சரிங்களா? அப்ப நம்ம எதையுமே நம்ம கணிக்க முடியாது. ஒரு கொரோனா மாதிரி ஒரு சூழ்நிலை, லாக்டவுன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரன்றளவுக்கு தான் அவர் சொல்றாரு. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற மக்கள்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த போரால வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ இதெல்லாம் மக்கள் வேதனை இருக்கிறாங்களா? அப்போ விலை இல்லன்ற இப்போ அதிமுகவும் 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா தரப்புல இருந்து 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு இருக்காங்க. தொடர்ந்து இந்த இலவசங்கள் திருப்பி தாவேகா வந்தாலுமே அது தொடரும் இல்லைங்க, கொஞ்ச காலத்துக்கு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா கொடுத்து இவங்க பழக்கப்படுத்திட்டாங்க. அவங்க ரொம்ப கீழே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான வருவாயும் கிடையாது. வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், சரியான வேலை வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே கையில காசுங்களா அதை டாஸ்மாக் போய் குடிச்சிட்டு வந்துடுறானுங்க. சரிங்களா? இப்போ இந்த நிலமெல்லாம் மாறணும். இந்த நிலைமை மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அதுக்கு தான் அவங்க 2500 கொடுக்குறேன்னு நினைக்கிறாரு. ஒரு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. ஒரு தாய்மாமன் சீர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அண்ணன் வீட்டு சீதனம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதுக்கப்புறம் பொருளாதாரம் உயர்த்தணும். அதாவது வேலை வாய்ப்பு அது இதுன்னு அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தினதுக்கப்புறம் தான் அவங்க டெவலப் ஆவாங்க. டெவலப் ஆனது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஒன்றும் இல்லை, கடலூர் அரசு மரத்தில் பார்த்தீங்களா ஒரு 4 மணி நேரம் மின்வெட்டு. சரி, மின்சாரத்து கட்டுன்றது சரி சாதாரணம். எமர்ஜென்சி ஐசி வார்டில் உயிருக்கு போராடி இருக்கிறாங்க. ஆனால் கரண்ட் கிடையாது. அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கரண்ட் இல்லை, வெளியே ஏதோ கேபிள் வேலை பண்ணுறான். சரி இருக்கட்டும், கேபிள் வேலை பார்க்கட்டும், 4 மணி நேரம் மின்சார கட்டு. ஆனால் ஜெனரேட்டர் இருக்கணுமா இல்லை? ஒரு அரசு மருத்துவமனையில் கண்டிப்பாக இருக்கும். ஜெனரேட்டர் இல்லை சார் அரசு மருத்துவமனையில். இது எவ்வளோ வேதனை சொல்லுங்க. ஒரு அப்போலோ மருத்துவமனையில், ஒரு காவேரி மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் ஜெனரேட்டர் இல்லாமல் இருக்குமா? அப்போ பணம் படைத்தவனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதியா? ஏன் கடலூர் அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர் இல்லை? இந்த நாட்டில் இதை பற்றி அவனா கேட்குறானா, கவலைப்படுறானா? ஒன்றும் இல்லை, புரசைவாக்கத்தில் ஒரு குழந்தை தாய்சேய் மருத்துவமனை இருக்குது, வெக்காக்கார தெருன்னு ஒன்று இருக்குது. அங்கே தாய்சேய் அந்த மருத்துவமனை, சின்ன மருத்துவமனை ஒன்று இருக்குது. அந்த மருத்துவமனையில் பிறந்த உடனே அந்த குழந்தை எடுத்து அந்த ஒரு பெட்டியில் வைப்பாங்க வீட்டுக்காக. அந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க. அந்த பெட்டி ஃபயர் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு 27-30% ஃபயர் ஆயிடுச்சு. முடியெல்லாம் எடுத்து முதுவெல்லாம் பற்றிக்கிச்சு. பிறந்த குழந்தைக்கு ஒரு 2 மணி நேரத்தில் உடனே அந்த குழந்தை தூக்கின்னு இதுக்கு போடுறாங்க. அதுக்கு அந்த இதுக்கு எக்மோரில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. எழும்பூரில் இருக்கிற தாய்சேய் நல மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. சொல்லு, எப்படி அது இருந்தது? எப்படி அது பராமரிப்பு இல்லாமல் இருந்தது? எப்படி ஃபயர் ஆகுது? இந்த மாதிரி தீ விபத்து பெரிய பெரிய பணக்கார வைத்தியம் பார்க்குற மருத்துவமனை நடக்கலையே. அப்புறம் ஏழை குழந்தைன்னா குடும்பம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா? நாங்கன்னா வேணும்னா பண்ணுறோம். அது இன்னும் ஒரு 30% தானே. அப்போ அந்த குழந்தை அந்த 30% தீக்காயத்தோடவே வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கணுமா? இதெல்லாம் யார் கேட்கறது? இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. அப்போ ஒரு மருத்துவமனையில் குழந்தை எலி கடிச்சுது. நம்ம எவ்வளோ வேதனை பார்த்துருக்குறோம். நோயாளிகளை எலி கடிக்குது. மருத்துவமனையில் வந்து ஒரு செவிலியர் கூட இல்லை. இந்த பெருக்கிறவங்கலாம் வந்து வைத்தியம் பார்க்குறாங்க, தையல் போடுறாங்க. எத்தனையோ மருத்துவமனையில் இரவு நாட்கள் அரசு மருத்துவமனையில் இல்லை. மருத்துவமனையில் லிப்ட் வேலை செய்யறது இல்லை. மாத்திரை மருந்து முறையாக இல்லை. சொல்லுங்க, இவ்வளோ நிலைமை, மோசமான நிலைமை இருக்குதுங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாத பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மருத்துவமனைக்கு தேடி போறாங்க பாரு, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும். அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்க பிரச்சனை முடிஞ்ச உடனே மறந்துடுறாங்க. இந்த மறதி ஒன்று தான் இவங்களுக்கெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் ஆகி போச்சு. நம்ம ஜனங்க மறந்துடுவாங்க அப்படின்னு. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகி போச்சு. இந்த நிலைமெல்லாம் மாறணுங்க. ரொம்ப காலமாக இவங்க வந்து மக்களை ஏமாத்தினுக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று சம்பவம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப வருஷமா இவங்க தொடர்ச்சியாக மக்களை ஏமாத்தின்னு வராங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து நேற்று ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், காங்கிரஸ்லேருந்து நிறையா நிர்வாகிகள் வந்து நம்ம தாவேக்கால வந்து இணையறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பனையூர் வாசலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு.
ஒரு பத்திரிகையாளரும் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு 100க்கும் மேற்பட்ட பொறுப்புல இப்போ இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள் அங்க வந்து இணையறதுக்கு இருக்காங்க. அவர்களுக்கும் சீட்டு கொடுக்கறதா இப்போ பேசிட்டு இருக்காங்க. டி செல்வம் அப்படின்றவரை காங்கிரஸ்ல இருந்து நீக்கிருக்காங்க. தாவேக்காக்கு ஆதரவா பேசியிருக்காங்கன்றது. இந்த செல்வம் என்பவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர் டி செல்வம். அவரை வந்து இப்போதான் நீக்கிருக்கிறாங்க. ஃபிளாஷ் நியூஸ் போயின்னு இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, தன்மானம் காப்போம், இந்த திமுக வந்து காங்கிரஸை வந்து திமுக கிட்ட அடமானம் வச்சிடாதீங்க, காங்கிரஸுடைய மரியாதையை காப்பாற்றணும், நாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இருக்கணும், நம்ம வந்து அரசியல் நடத்துவது மட்டும் முக்கியம் கிடையாது, அதிகாரம் நம்மளுக்கு தேவை, ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு வேணும், எவ்வளவு காலத்துக்கு நம்ம இப்படி அடிமையாவே திமுக கிட்ட இருக்கிறதுன்னு இந்த செல்வம் குரல் கொடுத்தாரு. இந்த செல்வம், திருச்சி வேலுசாமி, இந்த மாதிரிலாம் ஆட்கள்லாம் குரல் கொடுத்தாங்க. அதில் இந்த செல்வ பெருந்தகைக்கு இந்த செல்வத்தை பார்த்தா பிடிக்காது, அது பர்சனலாக பிடிக்காது, சில விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா செல்வம் வந்து எனக்கு ஒரு 32-33 ஆண்டுகள் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். டி செல்வன்றவர் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அவர். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. செல்வம் வந்து ஆரம்பத்துல இருந்து காங்கிரஸ்காரன், செல்வம் பரம்பரை காங்கிரஸ்காரன். செல்வ பெருந்தகை மாதிரி பஞ்சம் உழைக்கிறது காங்கிரஸ்காரன் கிடையாது, சரிங்களா? இவராவது ஒரு 4-5 கட்சி மாறி வந்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. இவர் ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ்காரன். செல்வம் ஒரு மாணவரா, ஒரு பிரசிடென்சி காலேஜில் ஒரு மாணவர் தலைவராக வெற்றி பெற்று வந்த காலத்திலிருந்து 91 இருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா செல்வத்தை தெரியும், சரிங்களா? ரொம்ப நெருக்கமா தெரியும். இப்போ கூட அவர்கிட்ட நான் பேசினேன். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதா தான் சொன்னார். இன்னும் நிறைய பேர் இணைய போறாங்க அந்த கட்சியில. தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் நிறைய பேர் இணைய போறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில பெரும்பாலான, அதாவது 90% தொண்டர்கள் வந்து திமுக கூட்டணியை விரும்பல. எவனோ சீட்டு கிடைக்கும் போது பாரு, எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் போது பாரு, அவன் தான் இந்த திமுக கூட்டணி விரும்புறானே தவிர 90% பேர் விரும்பல, தொண்டை விரும்பல. என்னடா இந்திரா காந்தியை கேவலப்படுத்துறான், காமராஜரை கேவலப்படுத்துறான், காங்கிரஸை கேவலப்படுத்துறான், கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிறதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறான், சோனியா காந்தி ராகுல் காந்தியை கூப்பிடல, நம்மளை தொடர்ந்து அவமதிக்கிறான். ஒரு ஒரு முறையான மரியாதை இல்லை, நமக்கு ஒரு முறையான அங்கீகாரம் இல்லை, கௌரவம் இல்லை, ஒரு கூட்டணியில் நம்மளுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை, அதை கேட்டாலும் நம்மளை மதிக்க மாட்டேன்றான். அப்படின்னும் போது ஒரு மானமுள்ள காங்கிரஸ்காரன் இந்த தேர்தலில் நிச்சயமா திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டான், சரிங்களா? ஆக அதனாலதான் செல்வம்லாம் வந்து இப்ப நீக்கி இருக்கிறாங்க. செல்வம் போய் விஜயை சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதா என்னிடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இணைய போறார், வாழ்த்துக்கள். அதே ஆதவர்ஜுனா இதுவும் தான் சொல்லியிருந்தாரு, ராகுல் அவர்களுக்கும் தாவேக்காக தான் மேல வந்து ஒரு அன்பு இருக்கு, உண்மை. அவர் திமுக வந்து விரும்பல. இங்க இருக்கிற சில காங்கிரஸ் மூத்த அதிகாரி மல்லிகார்ஜுன கார்கே அவரு சொல்ல ப. சிதம்பரத்தை சொன்னாரு. அதான் ப. சிதம்பரம் மல்லிகார்ஜுன கார்கே தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவர். மல்லிகார்ஜுன கார்கேவுடைய பையன் வந்து செல்வ பெருந்தகைக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அவருக்காக இவர் போய் பெங்களூர்ல வேலை எல்லாம் பார்த்தாரு, கர்நாடகாவில் போய், சரிங்களா? அந்த மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய பையன், இங்க இருக்கிற ப. சிதம்பரம், இவங்கெல்லாம் வச்சுதான் சோனியா காந்தி கிட்ட டைப் பண்ணி இந்த திமுக கூட்டணி ரெடி பண்ணாங்க. தவிர ராகுல் காந்திக்கு இம்மி அளவு கூட திமுக கூட்டணியில் விருப்பம் இல்லை. ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லை. ஏங்க ராஜீவ் காந்தியை கொண்ட கொலகாரன் சொல்லிட்டு சொல்றோம் அந்த பேரறிவாளன், அவன் விடுதலை ஆகட்டும் போயிட்டோம். நீ எதுக்கு பேரறிவாளனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், இந்த நாட்டுடைய ஒரு பிரதமருடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருத்தரை போய் நீ கட்டி பிடிச்சி நீ அவருக்கு டீ, பிஸ்கெட், வடை, சமோசாலாம் கொடுக்கணுமா? நீ கொடுக்கலன்னா அவனுக்கு டீயே கிடைக்காதா? இது காங்கிரஸ் கட்சிக்கு நேரடியாக விடப்பட்ட சவால் தானே. சொல்லுங்க. ஒரு அவங்க அப்பா அவர் வெளியே காட்டிக்கலாம் கூட ஒரு மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும். அது சரியான வாய்ப்பு, பார்க்கலாம். காங்கிரஸ் அதாவது நீர்பொத்து நெருப்பா அவங்களுக்குள்ள பகை இருக்குது. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் திமுக கழட்டி விடுதோ இல்லையோ, திமுக காங்கிரஸை கழட்டி விட தயாராயிடுச்சு. திமுக வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பிஜேபி கூட்டணியை நோக்கி போகுது. திமுக நிச்சயமா போகும். அதிமுக வெளில வந்துருன்றீங்க. கண்டிப்பா பிஜேபியும் திமுகவை தான் விரும்பும். திமுக பிஜேபி கூட்டணிக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்க வேணா பாருங்க, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கும். இவங்கன்னா இதுக்கு முன்ன பிஜேபியோட கூட்டணி வச்சது இல்லையா? திமுக வச்சிருக்காங்க, அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, சரிங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் வச்சிருக்கிறாங்க. 99 2001 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருக்காங்க. தாரக மந்திரமே பாஜக எதிர்ப்பு தானே சார் திமுகக்கு. அப்புறம் அது ஆரம்பத்துல தானே திமுக யாரை எதிர்த்து திமுக ஆரம்பிச்சது தெரியுமா? யாரை எதிர்த்து? காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுக ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்களோட தாரக மந்திரம். அப்புறம் காங்கிரஸ் எதிர்ப்பே இருந்தாங்களா அவங்க? சார் அரசியல்ல வந்து அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார், புரியுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அரசியல்ல. காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுக வந்தது.
புரியுதுங்களா? காங்கிரஸ் தான் கடுமையா கம்யூனிஸ்ட் எதிர்த்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு எல்லாம் ஒன்னா இல்லையா? இன்னைக்கு புதுசா ஒரு எதிரி வந்து இல்லையா? பிஜேபி. திமுக ஆரம்பிச்சது 49ல, பிஜேபி ஆரம்பிச்சது 80ல. சரிங்களா? இப்ப ஆனா இவங்களுக்கு அவங்க எதிரி ஆயிட்டாங்க. இப்ப சொல்றாங்க அந்த பிஜேபி தானப்பா நீ 99ல கூட்டணி வச்சிருந்தனப்பா நான் காட்டு கத்துறேன். திமுக பிஜேபியோடு 99ல் கூட்டணி வைத்ததா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் அமைச்சரவையில் திமுக பங்கு வகித்ததா இல்லையா? 2001 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நல்ல கண்ணோய் தோக்கடித்து ராஜாவை ராஜாவை திமுக வெற்றி பெற வைத்ததா இல்லையா? கலைஞரின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை என்று திமுக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்ததா இல்லையா? ஆர்எஸ்எஸ் ஒரு மக்கள் இயக்கம், அந்த இயக்கத்தை பற்றி தவறாக பேசுகிறார்கள். திராவிட கழகம் போல அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு இயக்கம். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி திமுக தொண்டர்கள் வீடு வீடாக வீதி வீதியாக போய் சொல்ல வேண்டும் அப்படின்னு கலைஞர் சொன்னாரா இல்லையா? நான் இதைத்தான் தெளிவா கேட்கிறோம். நீங்க வாஜ்பாய் அமைச்சர் இருக்கும்போது தானே குஜராத்ல கோத்ரா ரயில் எரிப்பு கலவரம் நடந்தது. அப்ப அதை கண்டிச்சு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தீங்களா? வரலையே. வாஜ்பாய் கூட அன்னைக்கு நரேந்திர மோடிய ராஜ தர்மத்தை மீறி செயல்படக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படி இருந்து அன்னைக்கு மோடிக்கு சப்போர்ட் பண்ணது நீங்க தானே. இன்னைக்கு ஏன் வந்து சாத்தான் வேதம் ஓதுவது போல, ரத்த காட்டேரி நான் சுத்த சைவம்னு சொல்லுவது போல யாரை ஏமாத்துறதுக்கு நீங்க இந்த நாடகத்தை நடத்துறீங்க? எவ்வளவு தெளிவா பேசுறோம், தெளிவா தானே சொல்றோம். இப்ப திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது நரேந்திர மோடி சென்னைக்கு வரும்போதெல்லாம் கருப்பு பலனை பறக்க விட்டீங்க, கருப்பு கொடியை காட்டினீங்க, கோ பேக் மோடின்னு சொன்னீங்க. திமுக ஆட்சி இந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை முறை மோடி வந்திருக்கிறாரு? ஒரு முறையாவது கோ பேக் மோடின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? கருப்பு கொடி காட்டி இருக்கிறீங்களா? கருப்பு பலனை பறக்க விட்டுக்கிறீங்களா? அதைத்தானே கேட்கறேன். போன ஆட்சியில செஞ்சீங்களா, இந்த ஆட்சியில ஏன் செய்யல? வெள்ள கொடை வெள்ள கொடையை பிடிச்சின்னு போய் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை ஸ்டாலின் வரவேற்றார். இதைத்தான் எவ்வளவு தெளிவா கேட்கிறோம். இதுக்கெல்லாம் பதில் இருக்குதா திமுக கிட்ட? புரியுதுங்களா? பதிலே கிடையாதுங்க, பதிலே கிடையாது. அவங்களே ஆடி போயிருக்கிறாங்க சார் திமுக. அவங்களுக்குள்ள பெரிய குழப்பம். கனிமொழியே எம்எல்ஏ சீட்டு கேட்கறாங்க, அவங்கள நேர்காணல கூட அழைக்கல. பாவம் அந்த அம்மாவை. கனிமொழியை வந்து அவங்க எப்படி எம்எல்ஏ ஆகணும்னா திமுக ஸ்டாலின் குடும்பத்தில் அது யாரும் ஏத்துக்கல. அவங்க எம்பியாக இருக்கட்டும் அப்படின்றாங்க. அது எவ்வளவு அநியாயம். ஒரு மேல கவர்மெண்ட்ல நீங்க கூட அந்த மாதிரி மத்திய அமைச்சராக இருந்திருப்பாங்க. ஒரு மத்திய அமைச்சர் கூட கிடையாது. கருணாநிதியுடைய பெரிய புள்ள அழகிரி மத்திய அமைச்சராக இருந்தார். கருணாநிதியுடைய சின்ன புள்ள ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார். ஸ்டாலினுடைய புள்ள உதயநிதி துணை முதலமைச்சராக இருந்தார். கருணாநிதியுடைய மச்சானுடைய புள்ள வந்து முரசொலி மாறனுடைய புள்ள தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார். ஆனா கருணாநிதியுடைய மகள் கனிமொழி பாவம் ஒரு எம்பியா தான் இருக்கிறாங்க. அவங்கள எம்எல்ஏவை கொண்டு வந்தா நாளைக்கு அவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும். அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு ஸ்டாலின் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் அந்த அம்மா கொடுக்கக்கூடாது, அவங்க டெல்லியில இருக்கட்டும், வெறும் எம்பியாவே. எவ்வளவு வேதனை. அவங்களும் கலைஞருடைய மகள் தானே. இப்ப ஸ்டாலின் கிட்ட அவங்க கை கட்டி நிற்கிறாங்க, கரெக்ட். உதயநிதி கிட்ட அவங்க கை கட்டி நிக்கணுமா? கலைஞருடைய பொண்ணு ஸ்டாலின் புள்ள கிட்ட கை கட்டி நிக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. நீங்க போனீங்களா? ஸ்டாலின் போனாரா சிறைக்கு? அழகிரி போனாரா சிறைக்கு? சிபிஐ வழக்கு யார் மேல வந்தது? தயாளமா மேல வந்தது சிபிஐ வழக்கு. கலைஞர் டிவிக்கு 350 கோடி ரூபாய் கை மாறின விஷயத்துல சிபிஐ வழக்கு அவங்க மேல வந்தது. ஆனா அந்த பழி ஏத்துக்குன்னு சிறையில போய் சொல்ல முடியாத துன்பங்களை திகார் செய்யல அனுபவிச்சவங்க கனிமொழி. அவ்வளவு சித்திரவதை அந்தமா அனுபவிச்சாங்க போய் சிறையில. ஒரு ஆளுமை மிக்க பெண்ணா அந்த திமுக அவங்க இருக்கிறாங்க. அவங்களை சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ ஏன் அவங்களை வந்து ஒரு கொடுக்க தானே, ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுக்க தானே. ஏன்னா அவங்க எம்எல்ஏ கொடுத்தா நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆவாங்க, அப்புறம் அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. உதயநிதிக்கு இதுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் ஃபியூச்சர்ல. ஏன்னா திமுக உதயநிதிக்கு செல்வாக்கு இருக்குமா, கனிமொழிக்கு செல்வாக்கு வரும்னா கனிமொழிக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. அந்த மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, அந்த மாதிரி தென் மாவட்ட பக்கம்லாம் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குது. அது ரொம்ப பெரிய அச்சத்துல ஸ்டாலின் இருக்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனை திமுக ஓடி இருக்குது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த பிரச்சனையும் வெளியே வரும். கண்டிப்பாங்க சார். தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணல்ல பல விஷயங்களை பத்தி விவாதிக்கலாம். மிக்க நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு